கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மாலை நேர மன்னாவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான தேவ செய்தி என்னன்னா, நாம இந்த உலகத்துல எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி நாம வாழ்ந்தோன்னா மற்றவர்களை விட நாம வேறு விரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்க முடியும், மற்றவர்களை விட வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களா நாம இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுரையை கூட நமக்கு ஆண்டவர் இந்த நாளில நமக்கு கொடுக்கிறார். இத கேட்டு நாம முடிஞ்ச வரைக்கும் அதன்படி நடக்கிறதுக்கு நாம நம்மை தயார்படுத்திக்கணும். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல எத்தனையோ விதமான மார்க்கங்கள் இருக்கு. எல்லா மார்க்கங்களுமே அன்பைத்தான் பிரதானமா போதிக்குது. ஆனா போதித்தவர்கள் யாரும் தன்னையே அர்ப்பணித்ததாக இல்லை. நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் இருக்க எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு. இறைவனிடத்துல நம்மை உண்டாக்கின ஒரு பரிசுத்த கடவுளின் இடத்துல நாம சென்று அடைவதற்கு பல வழிகளில போதனைகள் ஏறெடுக்கப்படுகிறது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மார்க்கமாக வெளியே தெரியுது. ஆனா எல்லா மார்க்கமும் அன்பை போதிக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனா போதித்தவர்கள் யாரும் தன்னையே அர்ப்பணித்ததாக இல்லை. அப்படி நாம பார்த்தோம்னா இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தன்னைத்தானே அர்ப்பணித்தவர் நமக்காக. அப்ப நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரு தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுதான் முக்கியம். சிலர் பெருமையினால, சிலர் மேட்டிமையினால, சிலர் ஆணவத்தினால, சிலர் அக்கிரமத்தினால, இப்படியெல்லாம் தன்னைத்தானே அழித்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். என்ன தெரியுமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல 3, 4, 5 இப்ப 6 அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு பேசுறார். என்னன்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்கிறார். இந்த உலகத்துல எதுவெல்லாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்குமோ அவைகளையெல்லாம் விட்டு விலகி வந்துருங்கன்னு சொல்றார். அதற்கான ஒரு ரெமிடியும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே நமக்கு கொடுத்துட்டாரு. அதையும் பயன்படுத்தாம வேறொன்றின் மீது நாம மோகம் கொள்ளுகிற போதுதான் நாம பாவத்துக்கு உட்படணும். ஆண்டவர் ஒரு பொருளை நமக்கு கொடுக்கிறாரு. இது கர்த்தர் கொடுத்த பொருள்னு சொல்லி அந்த பொருளை பத்திரமா பாதுகாத்து அந்த பொருளையே நாம பயன்படுத்தி அந்த பொருளே நமக்கு உரிமை உள்ளது, நமக்கு உண்டானது, இனி எல்லாம் அதுதான் அப்படிங்கிற அந்த உணர்வோடு கூட நாம வாழாம ஆண்டவர் கொடுத்த பொருளையும் வச்சு அசட்டை பண்ணிட்டு வேறொரு பொருள் மீது ஆசைப்படுறோம் பாத்தீங்களா? அப்பதான் பாவம் அங்க வருது. பொருள்னு சொல்றது நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன பைக்கு, காரு, வீடு, மனைவி இப்படின்னு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். கடவுள் நமக்கு அதை கொடுக்கிறார். அதையும் நாம வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு மற்ற ஒன்றின் மீதும் நம்ம ஆசைப்படுறோம். அது ரொம்ப தப்பு. அதைத்தான் இங்க சொல்றாரு. தேவனை அறியாத
அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாம. அதுக்கு மேல் வார்த்தையில் சொல்றாரு, நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகீர், வேசித்தனம் பண்ணாதீங்க. வேசித்தனங்கிறது நம்மளை கொண்டு போய் படு பாதாளத்துக்கு தள்ளிரும். நம்முடைய பரிசுத்தத்தை அது குலைச்சல் ஆக்கிரும். ஆக நீங்க வேசி மார்க்கத்தை விட்டு விலகிருங்க, அது வேண்டாம். உங்களுக்கு சரீரத்துக்கு என்ன ஒரு சுகன் பலன் வேணுமோ அதையெல்லாம் நான் கொடுக்கிறேன், நீங்க வேறொரு இடத்தை தேடி போகாதீங்க என்று கர்த்தரே நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். ஏற்ற காலத்துல ஏற்ற வயதுல எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு நியமிச்சு கொடுக்கிறார். ஆனா நாம அதை விட்டுட்டு வேறொன்றின் மீது ஆசைப்பட்டு வேசித்தனத்துல விழுந்து போவோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பரிசுத்தமா இருக்கணும்னா முதல்ல வேசி மார்க்கத்தை விட்டு விலகுங்கள். அப்புறம் சொல்றாரு, கர்த்தரை அறியாத அஞ்ஞானிகளை போல, தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல. அப்படின்னா நாம ஆண்டவரை தெரிஞ்சிருக்கிறோம், அவர் நமக்காக நாம பரிசுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக, நாம பாவம் இல்லாம வாழணுங்கிறதுக்காக தன் ஜீவனையே கொடுத்த நம்முடைய ஆண்டவர் என்பதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். சில பேர் பாவம் செய்யறாங்க, வேசி மார்க்கத்துல வீழ்ந்து போறாங்க, நிறைய தவறுகளை பண்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது. ஏதோ இயேசு கிறிஸ்துன்னு ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்களே தவிர அவருடைய தியாகங்கள் என்னன்னு தெரியாது. அவர் எதையெல்லாம் தியாகம் பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு தெரியாது. இப்போ சிலுவையில இயேசு கிறிஸ்துவ அரைஞ்சிட்டாங்க, அவர் சிலுவையில இறந்துட்டாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக அவர் பட்ட பாடுகள் எத்தனை அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவரை அறிந்திருக்கிற ஜனங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும். அதனால சொல்றாரு, நீங்க எல்லாம் தெரிஞ்சு இந்த அஞ்ஞானிகளை போல நடக்காதீங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் எப்படி இருந்தேன், எதுக்காக வாழ்ந்தேன், எதுக்காக என் ஜீவனை கொடுத்த, எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் என் மனசை வேதனைப்படுத்தும்படி நீங்க என்னை அறியாத ஜனங்களை போல நீங்க நடக்காதீங்கன்னு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அவருடைய இருதயம் உடைந்து போயிடாதா? சொல்றாரு, நீங்க அப்படி இருக்காதீங்க. தேவனை அறிந்தவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். நீங்கள் வேசி மார்க்கத்தை விட்டு விலகுங்க, விபச்சாரத்தை விட்டு விலகுங்க, மோக இச்சையிலிருந்து விலகிக்குங்க, அதுக்கு உட்படாதீங்க. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி. நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள், பாண்டங்கள், அத நாம அனுமதி கொடுத்தா தான் அது செயல்படணும். கண்ணு, அது ஒரு விஷயத்த பார்க்கணும்னு நாம அனுமதி கொடுத்தா தான் பார்க்கணும், இல்லாட்டி அதை பார்க்கவே கூடாது. ஒரு இடத்துல ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது, நாம அனுமதிச்சா தான் இந்த செவிகள் அதை கேட்கணும், இல்லாட்டி அதை பாட்டு என்ன பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் சரி அந்த செவிகள் அந்த செவிகளுக்குள்ளேயே அது வராது. சில பேர் சொல்லுவாங்க, டே எங்க கவனிச்சுட்டு இருக்கிற, நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன கவனிச்சுட்டு இருக்கிற. அப்ப நம்ம கர்த்தருடைய சிந்தனையிலேயே இருக்கிறப்போ பொல்லாத அசுத்தத்தின் செய்திகள் நம்முடைய செவிகளுக்கு வராது. அப்ப நாம இடம் கொடுத்தா தான் அந்த செய்தி நம்முடைய செவிகளுக்குள்ள வரும். நாம இடம் கொடுக்கலன்னா அது வராது. அப்படித்தான் ஒவ்வொரு உறுப்புகளும். நம்முடைய வாய் எடுத்துக்கங்க, நம்முடைய நாவு நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசணுங்கிற முடிவுல நாம இருந்துட்டோம் வைங்களேன், கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படாது. நாம அனுமதிச்சாதான் கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வரும். அதைத்தான் சொல்றாரு, நீங்கள் உங்கள் அவயவங்களை, உங்கள் பாண்டங்களை பரிசுத்தமாக காத்துக்குங்க, நீங்க அடக்கியால கத்துக்குங்க அப்படிங்கிற. என்ன மீறி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னையும் மீறி ஒரு இச்சை எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு உங்களை நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் உங்க அனுமதி இல்லாம எந்த விதமான செயல்பாடுகளுக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிற அந்த வைராக்கியமான எண்ணங்களோடு நீங்கள் அதை ஆண்டு கொள்ளுகிறவர்களாக இருங்கள் அப்படிங்கிறார். அடுத்தது சொல்றாரு பாருங்க, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஒருத்தனும் மீறுதலா நடந்துக்காதீங்க. அடா அவர் என்ன சொல்றது, நாம் என்ன கேட்கறது, சரி நம்ம செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு
நீங்க தயவு செஞ்சு நீங்க மீறி நடந்துடாதீங்க. உங்கள் சகோதரனை வஞ்சிக்காதீங்க. உங்களுடைய கூட பிறந்தவனை நீங்க வஞ்சிக்காதீங்க, ஏமாத்தாதீங்க. ஏன்னா உங்களுடைய ரத்தம். உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு கொடுங்க. ஏன்னா இப்ப இந்த உலகத்துல ஒரு 1000 ரூபாய் உங்க கையில இருக்கு, அப்பா கொடுக்குறாரு, நீங்க 500 ரூபாய் உங்க சகோதரனுக்கு 500 ரூபாய் கொடுத்துருங்க, அது அவனுடையது. அப்போ இல்ல நான் 300 ரூபாய் வச்சுக்கிறேன், அவனுக்கு 700 ரூபாய் கொடுக்குறேன்னு நீங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவனுக்கு முறையா கொடுக்க வேண்டிய அந்த 500 கொடுத்துருங்க. அதுல 200 ரூபாய் எடுத்து வச்சுட்டு 300 தான் கொடுத்தாருன்னு கொடுக்காதீங்க. அதுதான் வஞ்சிக்கிறது. அவனுக்கு என்ன சேரணுமோ, அவனுக்கு எந்த விதத்துல எந்த காரியத்துல அவனை நிறைவாக்க வேண்டும் அதை செஞ்சிருங்க அப்படிங்கிறது. அதுல வஞ்சிக்காதீங்க. ஏன்னா சகோதர அன்பு ரொம்ப பிரதானமானது, அதுல வஞ்சனை செய்யாதீங்கிற. அடுத்தது அது மட்டும் இல்ல, முன்னமே நான் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்களை குறித்து கர்த்தர் நீதியை சரி. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நீதியை நிலைநாட்டுவார். அப்ப கர்த்தர் நீதியை நிலைநாட்டுகிற போது நாம இந்த மாதிரி விஷயங்கள்ல தவறி போயிருந்தோம்னு வைங்களேன், நினைச்சு பாருங்க, நாம அசுத்தம் உள்ளவர்களா இருக்கும். அப்ப இதையெல்லாம் மனசுல வச்சுக்கணும். ஆண்டவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, இப்படி எல்லாம் செய்ய சொல்லியிருக்காரு, இப்படி செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நம்மை அவர் அழைத்ததே அசுத்தத்திற்குள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். கடவுள் பயம் நமக்குள்ள இருக்கணும். நாம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா ஆண்டவர் ஏற்கனவே நம்மளை எச்சரிப்பு கொடுத்திருக்காரு, அந்த எச்சரிப்பை மீறி நம்ம செஞ்சிட்டோம்னா ஏதாவது ஒரு வழியில நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிற அந்த பயம் நமக்குள்ள வர்றப்ப நாம தப்பான காரியத்துக்கு போக மாட்டோம், வேசித்தனத்துக்கு போக மாட்டோம், அஞ்ஞானிகளை போல நடக்க மாட்டோம், சகோதரனை வஞ்சிக்க மாட்டோம். அன்பானவர்களே, ஏற்ற காலத்துல ஏற்றதை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். நாம் அசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்ட. அப்ப நம்முடைய அழைப்பை நாம வீணடிக்காம, நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பை நாம உணர்ந்தவர்களாக, அதை தெரிந்து கொண்டவர்களாக நம்ம வாழ்கிற போது நிச்சயமாகவே நாம பரிசுத்தத்தின் பிள்ளைகளாக, கடவுளின் பிள்ளைகளாக இந்த உலகத்துல வலம் வர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தன்னைத்தானே அர்ப்பணித்த உரிமையோடு சொல்லக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துறார். நம்மை கண்டிப்பதற்கும், நம்மை தண்டிப்பதற்கும், நமக்கு அறிவுரை சொல்லுவதற்கும் நம்முடைய தகப்பனை விட பல மடங்கு உரிமை பெற்றவர் தான் இயேசு கிறிஸ்து. அதை முதல்ல மனசுல வச்சுக்கணும். அதனால அவருடைய வார்த்தைகளை, இந்த இம்மானுவேலர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நாம பின்பற்றுகிறவர்களா இருக்கணும், அதன்படி நடக்கிறவர்களா இருக்கணும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்குள்ள புது பலன், புதிய ஆசீர்வாதம், புதிய திருப்தியை கட்டளையிட்டு உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குவார். ஆண்டவர் சொல்லலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்தது அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்கே என்று நாங்கள் உணர்ந்து உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி அதன்படி நடந்து நாங்களும் பரிசுத்த வாழ்க்கை வாழ நீங்க கிருபை பாராட்டுங்க. உங்க இரக்கமும், உங்க மனதுருக்கமும், மாட்சிமையும், வழி நடத்துதலும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.